صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك. اقرأ باسم الفاتحة. آمين آمين لك الحمد لك الشكر يا ربي يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام وإليك يعود السلام. حينا ربنا بالسلام ودخلنا الجنة دار السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. நிறையுடைய வாழ்வழித்து நிழலம் காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அளித்தோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, சமுதாய மக்களே, உஸ்தாத்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சரோ HPM சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நாம் வருகை தந்திருக்கின்றோம். நம்மை நோக்கி வருகின்ற அடுத்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் குர்பானுடைய நிகழ்வு ஹஜ் பெருநாளும் நாம் எதிர்நோக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே அதன் முழு விளக்கத்தை நமக்காக பெறுவதற்காக இங்கே ஆலிம் பெருந்தகை அவர்கள் வந்திருக்கிறார்கள். குர்பானுடைய முழு விளக்கம், குர்பான் எதற்காக கொடுக்க வேண்டும், யார் கொடுக்க வேண்டும், யார் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு என்பதை மிக தெளிவாக உஸ்தாத் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் காலமாக நாம் குர்பான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தெரிந்தும் கொடுத்திருக்கின்றோம், தெரியாமல் கொடுத்திருக்கின்றோம். அது எவ்வாறு யாராருக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சொல்ல தயாராக இருக்கிறார்கள். அதன்படி வழி நடந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அந்த ஹஜ் பெருநாளையும் குர்பானையும் சிறப்பான முறையில் நடத்தி நாம் அனைவரும் வெற்றி காண்போம் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக துஆ ஓதியாச்சு. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பதற்காக நம்முடைய கிம்மாவின் விலாயா மாநில துணைத் தலைவரும் கிம்மா உடைய மேலவை தலைவரும் மேலவை உறுப்பினரும் நமது சூராவ் AKK அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். வேறு யாரும் அல்ல, அன்புடன் நாம் சையத் அன்சாரி அப்துல்லா அவர்களை அன்போடு அழைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Sampai nama Ustaz Muhammad Muhammad அவர்கள், Tuan Abdul Halim Madrasah தலைவர், கிம்மா பாத்தோட தலைவர், அவர்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் இதை எதிர்பார்க்கல. ஃபோன் போட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு நான் என்னத்தை பேச போகிறேன் அப்படின்னு வார்த்தை
குர்பான் அதை பற்றி நம்ம சம்பவம் சிறப்பான விளக்கத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நிறைய அவங்களும் பேசுவாங்க, சொல்லலாம், எல்லாரும் கேட்டு மகிழ்ந்து சொல்லலாம். நல்ல ஒரு நிகழ்ச்சி, தனியான நிகழ்ச்சி. வந்தவங்க அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொல்லலாம் இன்னும் ஒரு வாரத்தில் பின்னால் வரப்போகுது. இது ஒரு வாய்ப்பாக எல்லாத்துக்கும் வயதில் வாழ்க்கை நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வேலையில் இந்த நிகழ்ச்சியை ரஸ்மிகா இந்த ceramah ibadah kurban dan hari haji insyaallah. Ustaz kamu harap coba insyaallah. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த நம்முடைய கிமாவின் மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரர் சையத் அன்சாரி அப்துல்லா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோமாக. ஓகே, அடுத்தபடியாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சொற்பொழிவு, அதை மிக சிறப்பான முறையில் நமக்காக எடுத்து வழங்க வருகிறார் நம்முடைய சுரோஹெச்பியின் தலைவரும் கிம்மா பத்தூரிய தலைவரும். பாடலாம் அப்படியா? சிறு மாற்றம். எதாக இருந்தாலும் காதுக்கு இனிமையான ஒரு, அதாவது நம்மளை வயிற்றுக்கு நாம் உணவை சாப்பிட்டு விட்டோம், இருந்தாலும் காதுக்கு ஒரு சுவையான ஒரு கானத்தை கேட்டால் சிறப்பாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நமக்காக ஒரு சிறப்பான பாடகர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் கூட நம்முடைய மலேசிய திருநாட்டின் ஒரு அற்புதமான பாடகர். நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய இடத்தில் அவர்களுடைய பாடல் இல்லாததில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மறைந்த அல்மர்ஹூம் ஹாஜி எம் ஹனீஃபாவுடைய குரலுக்கு ஒற்றப்படி பாடக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர் யாரும் அல்ல. HBM சுராப் சார்பாக அன்போடு நடக்கின்றோம் மலேசிய இசை மருத்துவ ஹாஜி சையத் அலி அவர்களின் கூட அன்போடு அழைக்கின்றேன். வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம். ஓ தங்க குணமே உன்னபிநாதர் வாழ்ந்தார் அங்கே, என்றும் நினைத்தே இங்கே தேடி செல்வோம் அங்கே. தங்க குணமே உன்னபிநாதர் வாழ்ந்தார் அங்கே, என்றும் நினைத்தே இங்கே தேடி செல்வோம் அங்கே. வாழ்வின் உன்னத லட்சியமே போற்றி பேணுதல் முக்கியமே, தாழ்ந்த எண்ணம் அகற்றிய துன்பம் துடைத்திடும் இன்பம் அழிந்திடுமே. வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம். ஆத்ம சுடர் வீசும் ஈமானை நிலைநாட்டவே, இறுதி கடனாகவே ஹஜ்ஜை நிறைவேற்றவே. ஆத்ம சுடர் வீசும் ஈமானை நிலைநாட்டவே, இறுதி கடனாகவே ஹஜ்ஜை நிறைவேற்றவே. வாழ்வின் உன்னத லட்சியமே போற்றி பேணுதல் முக்கியமே, தாழ்ந்த எண்ணம் அகற்றிய துன்பம் துடைத்திடும் இன்பம் அளித்திடுமே. வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம். ஏக இறையோனின் காபாவை குறியாகவே கண்டு கண் காணவே நல்ல மனம் போலவே. ஏக இறையோனின் காபாவை குறியாகவே கண்டு கண் காணவே நல்ல மனம் போலவே. வாழ்வின் உன்னத லட்சியமே போற்றி பேணுதல் முக்கியமே,
எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம். அங்கு பல கோடி மனிதர்கள் ஒன்றாகவே தொழுவார் நன்றாகவே அதில் நாம் சேரவே. அங்கு பல கோடி மனிதர்கள் ஒன்றாகவே தொழுவார் நன்றாகவே அதில் நாம் சேரவே. வாழ்வின் உன்னத லட்சியமே போற்றி பேணுதல் முக்கியமே. தாழ்ந்த எண்ணம் அகற்றிய துன்பம் துடைத்திடும் இன்பம் அளித்திடுமே. வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம். வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம். ஓ அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வருகின்ற ஹஜ்ஜி பெருநாள் முன்னிட்டு ஒரு அற்புதமான பாடல், அருமையான பாடல் சிறப்பான நமக்காக எடுத்து வழங்கிய மலேசிய இசைவசு ஹஜ்ஜி சைதை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக ஒரு அற்புதமான பேச்சு நான் என்று சொன்னேன் அல்லவா, நமக்காக சிறப்பான முறையில் பேச்சுகள், அதாவது சொற்பொழிவை எடுத்து வழங்கப்படுகிறார். யாரும் இல்லை, சோரா HBN தலைவரும் கிம்மாவின் பத்து மாநில பத்துடைய தொகுதி தலைவரும் கிம்மா விளையாவுடைய மாநில பொருளாளரும் மற்றும் கிம்மாவுடைய மேலவை உறுப்பினருமான அருமை சகோதரர் வான் அப்துல் ஹலீம் அவர்களை இப்போது அழைத்து அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவை ஆக்குவார்கள். அன்புடன் நினைக்கின்றோம். நன்றி தலைவர் அவர்களுக்கு. மதிப்புக்குரிய எனது உஸ்தாத் கந்தோர் பீர் முகமது அவர்களே, அன்புக்குரிய எனது சகோதரர் துவான் அன்சாரி கிம்மா விலாயா துணைத் தலைவர், கண்ணியமிக்க பெரியோர்கள், தாய்மார்கள் மற்றும் சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நிறையான வேலையில நம்ம ஒரு குறுகிய காலத்தில் முன்னாள் தான் நம்ம விளம்பரம் கொடுத்துருந்தோம். நம்மளுடைய சரி அது ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் தியாகம் பண்ணி வரலாம். அது தியாக திருநாள். இந்த தியாகங்கிறது நம்மளுடைய சமுதாயத்தில் ரொம்ப குறைவாக இருக்கு. என்ன செய்யறது? அதனால இந்த இன்றைக்குள்ள ஒரு சிறப்பு பயான் குர்பானியும் ஹஜ்ஜு பெருநாளுடைய சிறப்பு. பெரும்பாலும் அதாவது எப்படின்னாங்க, இது நம்ம அந்த ஒரு 4000-5000 வருஷம் ஆச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு குர்பான் கொடுத்து, இதைத்தான் நம்ம சொல்லிட்டு வர்றாங்களே தவிர இன்றைய ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன குர்பான் கொடுக்குறோங்கிறது யாரும் அதை பத்தி நம்ம சிந்திக்கிறது இல்லை. இப்ப நம்மளுக்கு என்ன தேவை குர்பான்ங்கிறது இப்ப உள்ள சமுதாயத்துக்கு நம்ம மார்க்க சரியா நம்மளுக்கு எல்லாம் எடுத்து காட்டிட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய மூல் கிதாப்ல எல்லாமே இருக்கு. அதாவது நம்ம குர்பான் கொடுக்கணும், ஹஜ்ஜு போகணும் அப்படின்னாங்க. இன்றைய சூழ்நிலையில் நம்ம என்ன குர்பான் செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய பேச்சு நான் பயான் பண்ண வரல, நான் ஒரு தன்முனைப்பு பேச்சு தான். எப்பவுமே நம்ம உஷாருக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறது, அவ்வளவுதான். அதாவது குர்பான்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆடு அறுத்து ரத்தம் நம்ம மண்ணில் இருந்துட்டா என்னுடைய குர்பான் நிறைவேறிச்சு. இதுதான் நம்ம பெரும்பாலும் பயான்ல கேட்டிருக்கோம் இல்லையா. குர்பான்ங்கிறது என்ன அர்த்தம் சொன்னாங்க, இஹ்லாஸ். இஹ்லாஸும் தியாகமும் சேர்ந்ததான் குர்பானுடைய அர்த்தம். அதாவது மன தூய்மையோட நம்ம ஒரு தியாகத்தை செய்யறோம். அப்ப அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
கனவு மூலியம் ஆணையிட்டான். முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து உத்தரவு விட்டுட்டான். அதாவது நீங்க வந்து இந்த இடத்துக்கு போங்க, நீங்க வந்து காபாங்கிற ஆலயத்தை நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவுல காபாவுடைய ஆணையை முதல்ல நம்ம தந்தை இப்ராஹிம் தான் வந்து அதை உருவாக்குனது. அவன் என்ன சொன்னால சம்சம் பக்கத்திலே நீங்க வந்து உருவாக்குங்க அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த உத்தரவு கொடுத்துட்டான். ஸோ அவங்களும் வந்து நம்ம அந்த இதை வந்து அல்லாஹ் சொன்னதை வந்து உத்தரவு செஞ்சுட்டாங்க. இந்த காபா கட்டின பிற்பாடு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து ஒரு பட்டத்தை கொடுத்துட்டான். என்ன பட்டம்? ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நேசகர். அப்ப கனவுல வந்து 3 தடவை கனவு வந்தோடனே இவங்க வந்து மகன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மகனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்குன்னு வைங்களேன். ஏட்டா மயிலே இந்த மாதிரி கனவுல வந்து வந்துருச்சு, உங்களை வந்து குர்பான் கொடுக்கணும், பலி கொடுக்கணும் அப்படின்டா. சரிதான், நீங்க வந்து கொடுத்துருங்கத்தா அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. இன்றைய சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம மயிலை பலி கொடுக்கணும்னாக்க அந்த காலத்துல ஒத்துக்கிறவாமா? அவன் என்ன சொல்லுவான், பாப்பா நான் கனவு கண்ட உன்னை பலி கொடுக்கணும் அப்படின்னுவான். சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இது. எல்லாம் சிந்திச்சு பாருங்க. அதாவது நம்மளுக்கு வந்து கிடைச்ச சில படிப்பினைகள்ல இன்னைக்கு வந்து அவங்க என்ன குர்பான் செய்யறாங்க. மகன் பெற்ற தந்தைக்கு வந்து என்ன குர்பான் செய்யறாங்க. நல்லா பாருங்க. கல்வி நீங்க வந்து ஒண்ணு வேணாம், யூடியூப் இந்த போன் பார்க்காட்டாலே உங்களுக்கு பெரிய குர்பான் தான் உங்களுக்கு. அப்ப நம்ம வந்து எப்படி நம்ம அந்த வழியை நடத்தி செல்றது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த காலத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்குமே ரசூலுல்லாஹ் சொன்னதோட வார்த்தை எதுவுமே தவறாது. அவங்க என்ன சொன்னாங்க, பள்ளிவாசலுக்கு போங்க, தொழுகை நீங்க வந்து நடத்திக்கிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மலாய்க்கர் உலமா சொன்னாரு, இந்த 10 நாள் மிக விசேஷமான நாளா இது. முன்பெல்லாம் வந்து யாரும் நம்மளுக்கு அந்த மாதிரி ரேடியோ டிவிலாம் ஒன்றும் கிடையாது. 10 நாள் 10 சுல்ஹிஜா வரைக்கும் ரொம்ப சிறப்பான நாள். முடிஞ்ச அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க போய் பள்ளிவாசல்ல இருங்க, தஹஜ்ஜுத் நேரத்துல நீங்க பள்ளிவாசலுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பள்ளிவாசலுக்கு போய் நீங்க பர்து தொழுங்க, குர்ஆனை ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரியாட்டா குர்ஆன் ஓதுறதை நீங்க கேளுங்க, இல்ல குர்ஆனை எடுத்து பாருங்க, உலமாக்களோட தொடர்பு வச்சிருக்க. இந்த ஒரு 3 பழக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா வச்சிருக்கும். நிச்சயமா நம்ம வந்து கடனை எதுவும் நம்மளுடைய ஒரு மோசமான நிலைக்கு போக மாட்டோம். அதே மாதிரி காசு சம்பாதிக்கிறதுல புண்ணியமே இல்லைம்மா நம்மளுக்கு. கழுத்துக்கு மேல நம்ம காசு இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு படுக்க முடியுமா, தூங்க முடியுமா? அளவுக்கு மேல இருந்தா திருடனுக்கு லெவல் ஆயிரும் நம்மளுக்கு. செஞ்சு பாருங்க. அப்ப இந்த 3 விஷயங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒண்டி ஒரு பதவியை வச்சுக்கல. நீங்க யுத்தத்துக்கு போறீங்களா, நீங்க இந்த பதவி வச்சுக்கிறீங்க. நீங்க வந்து இந்த 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 பள்ளியை பார்த்துக்கிறீங்களா, நீங்க இந்த பதவியை வச்சுக்கீங்க. சையீனா பிலாலுக்கு நீங்க அசான் சொல்லுங்க அப்படின்னு அவங்க தலைமைத்துவத்தை வந்து வளர்த்து பிரிச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும். நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம பிரிச்சு கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி சில கடமைகளை பிரிச்சு கொடுத்தாதான் அவங்களுக்கும் நாளைக்கு நம்ம இல்லைடா என்ன தலைமைத்துவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பெரும்பாலும் ஒரு குர்ஆன்ல எல்லாமே இருக்க. மேற்கத்திய நாடுகள் இன்னைக்கு வந்து நம்மளுடைய குர்ஆனை ஆராய்ச்சி அவங்க அதுல இருந்து நிறைய காரியங்களை சாதிச்சுட்டாங்க. இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு எஸ்பிஎம் ரிசல்ட் வெளியான உடனே நம்ம துணை பிரதமர் என்ன சொன்னாரு, புதிய திட்டம் ஒன்று கொண்டு வந்தாரு, டிவேட் அப்படின்னு சொல்லி. அப்ப இது வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக 10,800 மாணவர்கள் வந்து பரீட்சையில் உட்கார்ல சரியா உடனே அறிவிச்சுட்டாரு, எல்லாருமே நீங்க வந்து டிவேட் கல்விக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. இது 2 அர்த்தம் இருக்குமா. ஒண்ணு, அவங்களுடைய கட்சிக்கு வந்து அவங்க ஒரு பெரிய சாதனை செய்யறாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சமுதாயத்துக்கே பெரிய ஆதரவு செய்யறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியுதா, தெரியலையே. ஆனா இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து மேற்கத்திய நாடுகள்
செய்யறாங்க பாருங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு. அதான் நான் சொல்றது, இம்மா கட்சி இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனா நம்மளுடைய இந்தியா முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு 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 சங்கமோ ஒரு அமைப்போ நல்ல எல்லாரும் உறுதியா இருக்காங்களா? ஏமா நான் கேட்கறது, அம்மாவோ சத்துவோ அது பிரச்சனை இல்லை. நாளைக்கு நம்மளுடைய ஒரு சமுதாயத்துக்கு ஓங்குறதுக்கு ஒரு தலைவர், நல்ல தலைவர் இருக்காரா? நம்ம ஒரு பிரச்சனைனா போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோம், இந்தியா முஸ்லீம் நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோம், என்ன உத்தரவாதம் இருக்கு உங்களுக்கு? அவங்களுடைய சமுதாயத்தை இன்னைக்கு மேல கொண்டு போயிட்டு இருக்க, நம்மளுடைய சமுதாயம் வந்து பின்தங்கிருமே. ரொம்ப சிந்திக்கக்கூடிய விஷயம் அது. இன்னொரு 10 வருஷத்துல நீங்க பாருங்க, நம்மளுடைய தலைமைத்துவத்துல நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு சரியான ஒரு பங்கு நீங்க அளிக்கலைன்னு சொன்னாக்கா, இந்த 10,800 மாணவர்கள் காப்பாற்றப்பட்டார். அப்ப நம்மளுடைய 7 லட்சம் குடும்பம், 7 லட்சம் பேர் இருக்காங்க இந்தியா முஸ்லீம். அதுல மாணவர்கள் வந்து ஒரு 40,000 பேர் இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க? இல்ல நான் கேட்கிறேன் உங்களுக்கு. அதாவது நம்ம கட்சியை பிரிச்சு பேசாதீங்க. மேலாடுகள் எல்லாம் வந்து எல்லாம் இப்ப பாருங்க, இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்க சொன்னாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே ஒண்ணுதான். சிங்கப்பூர் எடுத்துக்கிறோமா, உங்களுக்கு தெரியாதே இல்லை. என்னைக்காவது எதிர்கட்சி போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க? இந்தியாவோட அரசியல குப்பல்ல தள்ளுங்க, அது எல்லாமே சேர்க்க முடியாது. கழுதைக்கு சமம். இன்னைக்கு அவன் காசு கொடுத்தான்னா இங்க போவான். அதை நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையில போகணும். ஹலிஃபாவை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அவங்க? 8 வருஷம் தான் ஒரு ஹலிஃபாவுக்கு. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 63 வயசுல எல்லாம் வஃபாத் ஆயிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் 63, சையதுனா அபூபக்கர் 63, உமர் 63, உஸ்மான் 63, 8 வருஷம் தான். அதாவது பட்ட பதவி அந்தஸ்து அதுக்கெல்லாம் நிலைக்காதுமா, நிலைக்காது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தவங்களுக்கு நல் பண்பு தான் இன்னைக்கு நம்மளுக்கு நிலைக்கு. நீங்க பாருங்க, ஒரு சாப்பாட்டு கடைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னாக்கா, அவன் வந்து ஒரு பிளேட் கழுவுனவனா இருந்தாலும் சரி, ஒரு டீ சப்ளை பண்றவன ஒரு அன்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த தேவையில்லை. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? பண்பு. பண்புல நம்ம சிறந்து ஓங்கணும்னு சொன்னாக்கா இன்னைக்கு நீங்க எல்லாத்தையுமே நீங்க சாதிக்கலாம். நமக்கு அது இல்லையே, பொறுமையே இல்லையே நம்மளுக்கு. அப்புறம் என்ன செய்யறது? காடி ஓட்டையிலே நம்ம வந்து அங்கிட்டு வெட்டி போக வேண்டியதா இருக்கு. ஒரு ஓன் அடிச்சாலே ரொம்ப மண்டகடம், நம்ம அவன் மண்டகடம், நம்மளுக்கு மண்டகடம் ஆயிடுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இந்தியா முஸ்லீம் சமுதாயத்தை அது அவங்கள்ட்ட நான் விட்டுறேன். நான் வந்து அந்த இதில் நம்ம சூறாவோட முடிஞ்சு போச்சு. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, 7 லட்சம் பேர் இன்னைக்கு நான் அநேகமாக ஒரு 2 வருஷத்துல 8 லட்சம் பேர் அவ்வளவுதான் நம்ம இந்தியா முஸ்லீம் இருக்கிறோம். 30,000 மாணவர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன உத்தரவாதம் இருக்கு? இல்ல எல்லாமே இன்னைக்கு வந்து வர்த்தகக்காரா தான், யாரும் சோப்பைஸ்லாம் கிடையாது. எல்லாம் இங்க வந்து பிறந்தவங்க தான். இன்னுமே ஜெனரேஷன் உங்களுக்கு மாறிடுச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இயக்கங்களை உருவாக்கி அதுக்கு நம்ம எல்லாமே நீங்க ஒரு மெம்பர் ஆயிருங்க. எந்த கட்சியும் தேவையில்லை. நாளைக்கு இந்தியா முஸ்லீம் இந்த நாட்டில் வலிமையா இருக்காங்க. நாளைக்கு ஒரு உஸ்தாதை கொண்டு வர்றதுக்கோ, நம்ம தனிப்பட்ட நபர் வியாபாரம் பண்றதுக்கோ, ஒரு தொழில் செய்யறதுக்கோ நமக்கு ஒரு ஆதரவு இருக்கு பாருங்க. ஒரு தலைவர் இருக்காரு, நம்ம அந்த மாதிரி செய்யலாம் நம்ம இன்ஷா அல்லாஹ். அதனால வந்து அந்த குர்பானி அப்படின்னு சொன்னாக்கா, ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவுல வந்து வந்துட்டாங்க. அதோட அவங்களும் வந்து சம்மதிச்சதோட குர்பான் கொடுக்க போனா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கத்தி வெட்டல, அப்புறம் வந்து அவங்க ஒரு ஆடு எல்லாம் கொடுத்தா, அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி ஹஜ்ஜனுடைய விளக்கம் அப்படின்னு சொன்னாக்கா, அரபுல ஹஜ்ஜி அப்படின்னாக்கா ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய இடத்துல இருந்து ஒரு பயணம் செய்யறது இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஹிஜ்ரா ஹஜ்ஜி. அதான் உண்மையான அர்த்தம். அல்லாஹ்வுடைய இதுல என்னன்னு சொன்னாக்கா, ஹஜ்ஜுக்கு அர்த்தம் வந்து விசுவாசம் அப்படிங்கிறாங்க. ஏன் ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னாக்கா, அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய விசுவாசம் தான் சத்தியம். பாருங்க, அந்த சூரா அல்-பக்கரா 201ல குர்ஆன்லயே வருது அந்த சூரா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். துனியாவிலேயே எனக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுங்க, ஆகிரத்திலேயே எனக்கு நல்ல இடத்தை கொடுங்க அப்படின்னு. ஆனா நம்ம நேரம் ஆகிரத்துக்கு போக முடியாதுமா. நம்ம வந்து இங்க பயிரிடணும். யாரா இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் நம்மளை இங்க எதுக்கு துனியாவில் இறக்கிருக்காங்க? நம்மளுடைய
அந்த வாங்க சொன்ன நேரத்தில் நம்ம தொழுகிறோம் பாருங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரெண்டாவது, தாய் எந்த வயசானாலும் நம்ம கண்ணியமா அவங்கள பார்த்துக்கிட்டோம்னு வைங்களேன். இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து மாசம் நம்ம இங்கே எல்லாத்தா கூட போய் பார்க்குறோம், ஒரு 50 வயது கொடுக்குறோம். அவங்க வேணும்னு சொன்னா கூட நம்ம கையில கொடுத்துட்டு வந்துடணும். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானது. மூணாவது வந்து என்னன்னாக்கா, இந்த கடனை வாங்குறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, கடன் வாங்குறவங்களுக்கு தொழுக வைக்காதீங்க அப்படின்னு. கடனை வாங்கிட்டு வீட்டில் நின்றுக்கிட்டு பிள்ளைகளை எடுத்து பதில் சொல்லு, அத்தா வீட்டில் இல்லை. அதாவது நம்ம வாங்கிலேயே நம்ம திரும்ப கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் வாங்கணும். கடனை வாங்கிட்டு நம்ம சும்மா முடியறதுல அர்த்தமே கிடையாது. 3 விஷயங்களையும் நம்ம நல்லா செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானவர். வசதியா இருக்கும், வசதியா இல்லை, அப்புறம் வேற பிரச்சனை. வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்கும், நேர்வழியில நம்மளுக்கு போயிட்டு இருக்கும். அப்ப இந்த ஹஜ்ஜை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதுல சாஹீஹ் புகாரில, யார் ஹஜ் செய்யறாங்களோ அவங்க வந்து ஒரு பிறந்த பாலகனா வந்துடுறாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டோம் வைங்க, ஹஜ்ஜு மப்ரூர் நம்மளுக்கு நிறைவேறுச்சுன்னு சொன்னாக்கா நம்ம திரும்ப வர நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது. பாவங்கள் மட்டும் இல்லை, நம்மளுடைய மனசும் சிந்தனையும் வந்து தெளிவாக்கிறான் அல்லாஹ். இதுக்காக தான் நம்ம வந்து அதாவது நம்ம வந்து அல்லாஹ் கட்டின இடத்தை நம்ம அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு விசுவாசமா இருக்கணும். அதாவது இஸ்லாமிய பரல 5வது கடமை அல்லாஹ்வுக்கு நம்ம விசுவாசத்தை செலுத்தணும். யார் வந்து வசதி இருந்து குர்பான் கொடுக்க முடியலையோ, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு தொழுக வராதீங்க, பெருநா துணைக்கு வராதீங்க அப்படின்ட்டாங்க. வசதி இருந்து நம்ம குர்பான் கொடுத்தாதவங்க. அதே மாதிரி யார் வசதி இருந்து ஹஜ்ஜுக்கு நம்ம பிரயாணம் போகலையோ, பயணம் போகலையோ, அவங்களுடைய இறப்பு வந்து ஒரு நஸ்ரானியோ இல்லை ஒரு யஹூதியா தான் இருக்கும். அதை நம்ம வந்து எப்படின்னாக்கா நம்ம வந்து கேட்கணும். துவா கேட்கல எப்படி கேட்கணும்னு சொன்னாக்கா, என்னுடைய ஹயாத் இருக்கிற வரையும் யா அல்லாஹ் என்ன ஹஜ்ஜுக்கு நீ அழைப்பு கூடா ஆமீன் சொல்லுங்க எல்லாம். இந்த மாதிரி துவா கேளுங்க. நான் தாயாருக்கு சொல்லி கொடுத்தேன், நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஹயாத்து உள்ள வரைக்கும் ஏன்னா நம்ம முன்னாவும் பாருங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு 60 வயசுல கிடைக்குது, ஒரு சில பேருக்கு 40 வயசுல கிடைக்குது. ஆனா என்ன இதுல முக்கியமான ஒரு பக்குவம்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்க கேளுங்க, உம்ரா ஹஜ்ஜுக்கு வந்து யா அல்லாஹ் என்ன நீ வந்து அழைத்து கொள் யா அல்லாஹ் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய ஏதாவது ஒரு துவா அல்லாஹ் கபூல் செய்வான். நம்ம துவா கேட்க மறந்துடுவோமா? நம்ம கேட்கறது இன்னைக்கு கடைக்காரன் வரக்கூடாது, பிசினஸ் நல்லா, இந்த துவா தான் நம்ம கேட்கிறோமே தவிர நீ ஹஜ்ஜை கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே பறக்கத்தா இருக்கும். நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம குர்பான் பண்ணாதான் அல்லாஹ் நம்மளுக்கு நிறைவேற்றுவோம். நீங்க ஒரு தியாகத்தை பண்ணுங்க, இன்னொரு ஆளுக்கு நீங்க வந்து ஒரு குர்பான் பண்ணுங்க, ஒரு உணவு கொடுங்க. பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது தான் மிகச்சிறந்த ஒரு செயல் தெரியுமா உங்களுக்கு? தொழுகையை நீங்க 5 வக்து தொழுகையை விட நீங்க வெளியே ஹஜ்ஜுக்கு போறதை விட உம்ரா பண்ணி பசிக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். பாலஸ்தீனர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டீங்கன்னா அதை விட ஒரு நன்மை வேற எந்த நன்மையும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் வந்து சமத்துவ மார்க்கம் பாருங்க. எந்த அளவுக்கு அந்த குர்பானுடைய இறைச்சியை 3 பங்கா பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஒண்ணு நம்மளுக்கு, 2வது சொந்த பந்தங்களுக்கு, அதாவது நம்ம சகோதரி சகோதரனுக்கு, 3வது ஏழைகளுக்கு. இஸ்லாம் வந்து ஒரு சமத்துவம் பாருங்க. அப்பவே எல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு எல்லாமே பூர்ணமாக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம இதை எடுத்து தொகுத்து, அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஒரு பயான் நம்ம வச்சிருக்கோம், மக்களுக்கு தெளிவாக. இந்த மாதிரி தெளிவா யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஹஜ்ஜுனா என்ன அர்த்தம், குர்பானா என்ன அர்த்தம், எங்கேயாவது நீங்க நம்ம பொதுவாகவே நீங்க யூடியூப்லயோ பள்ளிவாசல் போனால ஆடை பிடிச்சாருங்க, 2 வருஷம் ஆடத்தை பிடிச்சாருங்க, இவ்வளவு காசு கொடுங்க, இதுதான் சொல்றாங்க. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு யாரும் உங்களுக்கு நேரடியா கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே உங்களுக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நம்ம இந்த குர்பானுடைய இந்த விசேஷ இந்த சிறப்பான ஒரு காலத்தை வந்து நம்ம அருமையா யார் யார் வசதி இருக்கீங்களோ குர்பானை கொடுங்க, துவா கேளுங்க. இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகாதவங்க நிச்சயமா உங்களுக்கு அடுத்த வருஷம் அல்லாஹ் கபூல் செய்வான் உங்களுக்கு. என்னுடைய நேரம் வந்து அதிகமாயிடுச்சு. 20 நிமிஷம், எனக்கு 20 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டது.
இன்னும் எவ்வளோ விஷயங்கள்னால நம்மளுடைய ஹசரத் வந்து நம்ம மேற்கொண்ட அழகான முறையில் நிறைய சிறப்பான டாபிக் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு அற்புதமான குர்பானுடைய நிகழ்வு எடுத்து வைத்தாங்க. அவர் சொல்லும்போது அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்துட்டு குர்பான் கொடுத்ததாக சொல்கிறாங்க. கொடுத்து அதுக்கு பிறகு ஆடா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே அது உண்மையாச்சுன்னு வச்சுக்கோமே, நம்ம யாரும் உட்காந்துருக்க மாட்டோம், எல்லாம் முழுமையாக உட்காந்துருக்கோம், அதிகமாக அப்படி இருந்து எல்லாம் பார்த்தாலும் அந்த மாதிரி வராங்க. அது வந்து கொடுத்தது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்விலே நாம் ஒரு அற்புதமான பாடல் மீண்டும் மீண்டும் மலேசிய இசை அது செய்தி இல்லை, அது பேசணும் மதீனா நகருக்கு போக வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் வைத்து, நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் வைத்து, நினைவும் உணர்வும் கொண்டு நேசத்தால் சங்கமித்து ஆழத் தழுவியன் ஆவி பிரிய வேண்டும், அண்ணல் முஹம்மதே ஷஹாதத் கூற வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். சுந்தர நபியின் சந்தனமேனி, சுந்தர நபியின் சந்தனமேனி, சுகந்தம் கஸ்தூரி கமழும் நுராணி, சுந்தர நபியின் சந்தனமேனி, சுகந்தம் கஸ்தூரி கமழும் நுராணி, என் மனம் அவர் புகழ் பாடிடும் தேனி, என் மனம் அவர் புகழ் பாடிடும் தேனி, இறைவன் தூதரை எங்கள் நபிகள் நாதரை இறுதியாகவே கண்டு இதயம் மகிழவே, இறைவன் தூதரை எங்கள் நபிகள் நாதரை இறுதியாகவே கண்டு இதயம் மகிழவே, மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். ஜகமது போற்றும் முஹம்மது நபியை, ஜகமது போற்றும் முஹம்மது நபியை சிந்தையுள் வைத்தே தினம் தினம் பார்த்தேன், முஹம்மதின் திருமுகம் ஒரு தரம் கண்டால், முஹம்மதின் திருமுகம் ஒரு தரம் கண்டால் முடித்துக் கொள்வேன் எங்கள் வாழ்வை ரௌதா ஷரீஃபிலே ரசூல் முன்னிலே, மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், போக வேண்டும்.
சிறப்பான பாடலை நமக்காக வழங்கிய மலேசிய இசை பரிசு ஹாஜி சைதர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து நம்முடைய முன்பு நான் சொன்னதை போல எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக சத்தம் இல்லாமல் இந்த ஃபோன்லாம் நோண்டாமல் வாட்ஸ்அப்லாம் பார்க்காம ஒரு அற்புதமான சொற்பொழிவை நாம் கேட்டு இருக்கின்றோம். குர்பானுடைய சிறப்பையும் ஹஜ்ஜி பெருநாளுடைய சிறப்பையும் நமக்காக எடுத்து வழங்க வருகிறார். இவர்களும் மலேசியாவின் தலை சிறந்த பேச்சாளர். அவர்கள் செல்லாத இடமே இல்லை, கால் பதிக்காத இடமே இல்லை. எல்லா இடத்திலும் அவர்களுடைய சொற்பொழிவுகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு அற்புதமான கம்பீரமான குரலை நமக்கு ஒழுங்கி இருக்கின்றன. வேறு யாரும் அல்ல, நம்முடைய அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் உஸ்தாத் கம்பம் பீர் முகமது பாக்கவி அவர்களை இப்போது அழைத்து சொற்பொழிவு வழங்க அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الصلاة ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله. விண்ணும் மண்ணும் விரிகதில் மதியும், விண்ணும் மண்ணும் விரிகதில் மதியும், கண்படும் அனைத்தும் கண்படாம் அனைத்தும் கவியுறல் படைத்தாழ்கின்ற வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே புகழலாம். இவ்வுலகத்தின் அருள்பொடை, அழகிய முன்மாதிரி, வழிகாட்டுகின்ற வழிவிளக்கு, நம் உயிருக்கு வெளிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற அனைத்து பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு பொருளும் சாந்தியும் சமாதானமும். நிகழ்ச்சியை அழகிய தமிழிலே நெறிப்படுத்துகின்ற இனிய அன்பு சகோதரர் அஸ்லம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த இனிய சகோதரர் சையத் அன்சாரி அவர்களே, எனக்கு முன்னாலே ஒரு எழுச்சிகரமான உணர்ச்சிகரமான புரட்சிகரமான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இனிய அன்பு சகோதரர் அப்துல் ஹலீம் அவர்களே, அற்புதமான தன் இனிய காந்த பொருளாக நம்மையெல்லாம் இருந்திருக்கின்ற என் இனிய சகோதரர் ஹாஜி சையத் அலி அவர்களே, மிக்க அன்பு பெருமக்களே, அன்பு சகோதரிகளே, நண்பர்களே, உங்களை நாங்கள் இந்த நேரத்திலே பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இது ஒரு புனிதமான நாட்கள். எந்த அளவுக்கு புனித ரமதானின் கடைசி 10 நாட்கள் மிக புனிதமானவையோ அதை போல இவ்வளவு இந்த புனிதம் துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள். ஏன் இதற்கு இவ்வளவு ஒரு தனி சிறப்பு? அல்லாஹ்வே தன்னுடைய அருள்மறை அல்-குர்ஆன் சொல்வார், வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர். ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் மிக உன்னதமானது. எளிதான ஒன்று. அவன் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்து. அவன் சொல்கிறான், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. இதற்கு கூட விளக்கம் முஃபஸ்ஸிர்கள் அருள்மறை விரிவுரையாக சொல்லும் போது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக ஆரம்பம். வலையாலின் அஷ்ர் 10 இரவுகள் 10 நாட்கள் மீது சத்தியமாக. எந்த 10 நாட்கள்? துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள். சிந்தித்து பாருங்கள் அன்பு பெருமக்களே, முஸ்லிம்கள் பாக்கியம் உள்ளவர்கள், பேறு பெற்றவர்கள்.
இந்த ஈமானுக்காக நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் செய்வித்த தியாகங்கள் ஏராளம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த தியாகம் அளப்பரிய அவர்கள் தியாகத்தின் மூலமாகவே இந்த மார்க்கத்தை பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு இந்த மார்க்கம் பற்றிய முக்கியத்துவம் இல்லை, அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. மார்க்க நிகழ்ச்சிகள் கூட அப்படித்தான், ஒரு வேடிக்கையாக வினோதமாக ஏதோ வந்து சாப்பிட்டு நின்று போட்டு பேசிட்டு கல்யாணத்துக்கு இப்படி போகின்ற ஒரு கூடி கலைகின்ற கூட்டமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வெறி உணர்ச்சி, யாராவது ஒரு சின்ன சின்ன வேண்டா மேல போயிட்டு அவரை கீழே வைக்க வேண்டும், இல்லாத கொள்ளாத புறம் பேசுதல், பொய் கூறுதல், கைமைத்தனர்கள். இதன் விளைவினாலே மார்க்க செய்திகளை கேட்டு இவர்கள் இப்படியே வங்கி போய் கொடுக்கிறார். ஆகவில்லை, ஒரு நேரம் இருந்தது அல்லாஹ்வுடைய மார்க்க செய்திகள் கிடைக்காதா, யாராவது பேச மாட்டார்களா, ஏதாவது எடுத்து காட்ட மாட்டார்கள் என்று ஏங்கி தவித்தது இந்த சமூகம். இதையெல்லாம் உனக்கு வாட்ஸ்அப் என்ன தந்துடும், யூடியூப் என்ன கொடுத்துடும் சொல்லுங்கள். முறையாக நீங்கள் மார்க்கம் கற்கின்ற போதா மார்க்கத்துடைய உள்ளவர்கள் உயிரோட்டங்களை வர முடியும். சும்மா நீங்க மார்க்க சும்மா வாட்ஸ்அப் யூடியூப்ல பார்த்தா அப்படி சரியா இருக்காது. உங்க உணர்வு கிடைச்சி விடுமா சொல்லுங்க பார்க்கலாம். சமூகத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்பட்டார். நீ சேர வயசான வார்த்தை அவரை அல்லாஹ்வை இப்படி பேச முடியும், எவனும் பேச முடியாது. நான் சொல்றேன், யார் பேசுகிறார், எந்த தலைவர் பேசுகிறார், பேச முடியுமா? தன்னை அறியாமல் சமூகம் எப்படி போய் சொல்லு. இப்படிப்பட்ட நாடு தெரியுமா அந்த நாடு? இந்த நாட்டில் ரமதான் இந்திய 10 நாட்களிலே லேலத்துல் கத்ர் இருக்கிறது. தேடுங்கள், எவ்வளவு கஷ்டமா செய்யறோம். அதே போல இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் லைலத்துல் கத்ரை விட சிறந்தது. அரஃபா ஒரு நாள் வருகிறது, அந்த நோன்பு என் சகோதரி இன்னைக்கு நோன்பு நோக்கார்கள். 10 நாட்கள் இருக்கிறது. வந்து திலாவத் சொல்றாங்க, சலவாத்து ஓதுறது. எவ்வளவு காலம் இங்க இருந்து போறோம், எவ்வளவு நாள் கூத்தடிச்சு போறோம் சொல்லுங்க. எவ்வளவு காலம் திட்டு கழிச்சுட்டு போவோம் சொல்லுங்கள். தென்று கழித்தவர்கள் எங்கே, ஒன்று சுவைத்தவர்கள் எங்கே சொல்லுங்கள். மவுத்து இருக்குல்ல, கபர் இருக்குல்ல, கஃபன் இருக்குல்ல, குளிப்பாட்டது இருக்குல்ல, சந்தூக்கு இருக்குல்ல, மறுக்க முடியுமா? சமூகத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. நீங்க நாங்களே தான் அஜித்குமார் நினைக்காதீங்க. மார்க்கம் கற்றவர்களும் அவர்கள் தடம் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களை குஷிப்படுத்துவதிலே, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதிலே, தங்களுக்கு முன்னாலே மார்க்கத்திற்கு எதிரான நிகழ்ச்சிகள் செயல்கள் நடந்தா கூட அதை கண்டு காணாத குள்ளர்களாக, பார்த்தும் பார்க்காத ஊமைகளை போல நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். திருமணத்தில் ஏற்படக்கூடிய அந்த அனாச்சார குறையுதா, ஆட்டமாட்டம் குறையுதா, கூத்து டான்ஸ் எல்லாம் இதை சொல்லுங்கள். சொன்னா சொல்றதுக்கு கோபம் புத்துக்கிட்டு வர வந்து போது என்ன சொன்னா சமூகம் பொறுப்பு இருக்கு. அல்லாஹ் கண்டிப்பா பதில் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் 10 நாட்கள் செலவாக நாம் அல்லாஹ்வுக்கு நினைத்திருக்கட்டும். இந்த உலகத்துல பட்டம், பதவி, புகழ் எத்தனை நினைக்கிறாங்களா? பட்டம் பதவிகளா? பட்டவனுக்கு நாக்கு வழிக்கு உதவுவாங்க. இஸ்ராயல் வரும்போது பௌத்தவனுக்கு வரும்போது பட்டம் பதவி என்ன செய்யும்? சத்தியம் பட்டம் உங்களை தேடி வர வேண்டும். நீங்களாக அலையக்கூடாது. ஏதோ அலைவது போல பட்டம் பதவி அதிலிருந்து நீங்க அலைஞ்சிட்டா ரசூலுல்லாஹ் எவன் பட்டம் பதவியை கேட்கிறானோ அவனுக்கு பட்ட பதவியை கொடுக்காதீர்கள். உங்களை தேடி வர இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சீஃப் ஜட்ஜ் வந்து முடியாது. இல்ல எல்லாரும் முடியாது. பொய் சொல்றேன் வந்து ஜட்ஜா இருக்க முடியுமா? நீங்களாம் பாருங்க, முதல்ல காசு பணம் சம்பாதிக்கிறோம், பணத்துக்கு எடுத்து எது சம்பாதிக்கிறோம்? பதவி ஏதாவது கிடைக்குமா? பதவி கிடைச்சுல பட்டம், பட்டத்துக்கு புகழ், செல்வாக்கு, செல்வம், கடைசியில கவுரு தான். எல்லாத்துக்கும் கவுரு தான். கதை பெரிய கலத்துக்கு போட்டு
குர்பானியுடைய அடிப்படை நோக்கமே வெறும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ கொடுப்பது மட்டுமல்ல. அதுக்காக கொடுக்காம இருக்கக்கூடாது. வசதி உள்ளவர்கள் கண்டிப்பா ஏன் வலிக்குள்ள உம்மத்தின் மனசக்கரை ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் குர்பானி கொடுத்து இப்படி நம்முடைய மற்ற சகோதரர்கள் எழுதுவாங்க அந்த தன்னுடைய தெய்வங்களுக்கு எழுதுவாங்க வலி. ஆனால் அதை போல அதான் சொன்னாங்க மற்றவர்கள் தத்தம் தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் கொடுப்பதை போன்றதல்ல. ஏன் உங்களை அபிஷேகம் செய்வாங்க. என்ன சொல்லு லை யனாலல்லாஹ லுஹூமுஹா லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த பிராணியின் இரத்தமோ சதையோ இறைவனை சென்று அடைவது அப்ப ஓட்டப்படுகின்ற இரத்தமோ அந்த இறைச்சியும் மாமிசமோ அந்த ரப்பை சென்றடைவதில்லை. எது அடைகிறது? வலாக்கி எனாது தக்வாவின் இஹ்லாம் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யும். ஆடு இந்த மாடு ஒட்டகம் இல்லை. அன்றைக்கு உன்னுடைய தோழர் இப்ராஹிம் தன்னுடைய மகனுடைய கனவிலே என்ற ஒரு காட்சிக்காக வழித்தன் செல்ல மகனுடைய கழுத்திலே கத்தியை பதித்து நீ நாடுனால் என்னை என் பிள்ளையை நான் தியாகம் செய்வேன். இஸ்லாம் அப்படி இல்லை. நரபலி என்பது இஸ்லாத்திலே உணர்த்துவதற்காக. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இறைச்சியோ யுத்தமோ அல்ல, இல்ல ஒரு தக்குவா. அதாவது சொல்லி ரப்பிக்க வந்தான் ரப்பை தொழுது. எந்த தொழுகை? உன்னுடைய ஈது தொழுகையை தொழுது. உன் ரப்புக்காகவே நீ குர்பானி. குர்பானி என்பது என்ன? ஆனா சுன்னத்தை அதிக விவராகி குர்பான் என்ன தெரியாது. வந்து உன்னுடைய தந்தை இப்ராஹிம் சொன்னார். அதை செய்வதால் எங்களுக்கு என்ன நன்மை? மறுமையின் நன்மை. உடலில் இருக்கின்ற முடிகள் அளவுக்கு நன்மைகள் இருக்கிறது. குர்பானியை அறுக்கின்ற போது அந்த முதல் சூட்டு ரத்தம் இந்த பூமியை சென்று அடைவதற்கு முன்னாலே, அது பூமியை முத்தமிடுவதற்கு முன்னாலே, அந்த அறுக்கின்றவனுடைய யாருக்கு அவனுடைய குர்பானி கொடுக்கிறானோ அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த காலத்துக்கு முன்னாடினா பெருநாளைக்கு 5 கிலோ 8 கிலோ இறைச்சியாவது வாங்கிடுவாங்க. ஒரு ஆடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நாள் குர்பானி இப்பதான் இருப்பேன். வா நீங்க ஒரு கடாய் வாங்கி அறுத்து உங்க கடமையும் முடிஞ்சு உங்களுக்கு ஆளும். இஸ்லாம் ரொம்ப தெளிவா, இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான இஸ்லாம் ஒரு அறிவார்ந்த அழகிய பண்பாடு மிகுந்துட்டு தன்மை மிகுந்துட்டு ஒழுக்க உணர்வுகளை உயரியல்களை பேசுகின்ற மார்க்க உலகத்திலே மோதன்மையை அறியாமையை பழமைத்தவர்களை அறவையில் கட்டு கதைகளும் கண்டறிந்த புராணங்களின் இதிகாசம் அந்த பொய்மைகளும் புழுதுகளும் இஸ்லாத்திலே சக்தி பக்தி இஸ்லாம். இது கூட ஆனால் முஸ்லிம்கிட்ட இருக்குது. யார் மறுக்க இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓமோ தொட்டி மத்தளம் தட்டு தகடி தாயத்து கயிறு அந்த கை இந்த கையில எல்லாம் அடிமையாக இருந்தவர்கள் இருக்காங்க இல்லையா? இஸ்லாம் பரிசுத்தமான. அதுதான் குர்பானி என்பது ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு. குர்பானியின் வாழ்க்கையை செய்வது அண்மை காலத்திலே முன்பெல்லாம் கூட ஹஜ்ஜி என்பது இப்போது செய்யப்படும். வாழ்க்கையின் கடைசியிலே மௌத்தா போகும்போது என்ன செய்வாரு? ஹஜ்ஜுக்கு போய் மௌத்தான்னு நீ வச்சு போவாங்க. காலம் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருமே தயாராகிவிட்டார்கள் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு. அல்லாஹ் தஆலா என்ன சரியா டிக்கெட் கிடைக்கல, விசா கிடைக்கல. ஹஜ்ஜுடைய இருக்கார்கள் மனிதர்கள் ஹஜ்ஜு பண்றாங்க. ஹஜ்ஜை அவர்கள் உம்ரத்தில்லாம் ஹஜ்ஜை உம்ரவையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். விளம்பரத்திற்கோ புகழுக்கோ போற்றுதலுக்காக செய்யுங்கள். நீ அல்லாஹ்வுக்காக செஞ்சு அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஒரு மனசுல எது வரக்கூடாது. இஸ்லாம் வந்து ஒரு பரிசுத்தமான வார்த்தை. மனிதனுடைய ஆள் மனசை அறிகின்ற ஆட்கள் வல்லமை அல்லாஹ்வுக்கு என்னமா எழுநூறில் புதுப்பிக்கும். உங்களுடைய உள்ளங்களைத்தான் பார்க்கிறார் மனித இதயம். நான் பேசும்போது நான் என்ன நினைக்கிறேன், கேட்கிற நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? பெருமக்களே நன்றாக நீங்கள் இந்த குர்பானியின் சிறப்பு, ஹஜ் பெருநாளின் சிறப்பு
குர்பானிக்கு அவ்வளவு சிறப்பு. அழகா ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, மன்கான லஹு ஸஅத்துன் ஃபலம் யலஹ வலா யத்ரபு ஸலாம். யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்து எவர்கள் ஹஜ்ஜி அதாவது குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் தொடுகின்ற ஈது மைதானத்திற்கே வர வேண்டாம். அதாவது அதாவது வரக்கூடாதுல அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடினமான ஒரு கண்டிஷன். அல்லாஹ்வுக்காக ஆட்டு மாட்டை அறுத்து கொடுக்கறது, ஆற்றுல ஊத்துறது, மாடு புத்தகத்துல எத்தனை பேர்? 7 பேர். அது கூட மனசுல என்ன முஸ்லீம் நாட்டுல இருக்கு. உனக்கு அந்த வாய்ப்பு அறுக்க வாய்ப்பு இல்லையா? எங்களுக்கு அறுக்க வேண்டாம், என்ன செய்யுங்க. அப்போ இந்த நோக்கம் என்ன? அதாவது அல்லாஹ் பார்க்கிறான் நமக்காக நான் கொடுத்தது. ஏன் இன்கஸ்மோ அல்லாத கால்நடை செல்வங்கள், கால்நடை அன்னகம் ஆடு மாடு முட்டை, இதை நம்ம பயன்படுத்துறவே. இதுதான் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துவதுதான் குர்பானி. கோடி குர்பானி கொடுக்கலாமா? கோடி அறுத்து சாப்பிடணும், குருமா வைக்கணும். என்ன செய்ய முடியாது? குர்பானி கொடுக்கறது இருக்குது. பெருநாட்டைக்குள்ள இது போட போது ஒரு நாள் கேட்கிறாங்க, பந்திக்கு உள்ள பயந்த அது என்ன பெருநாள் மாட்டுகள் சரி என்னப்பா செஞ்ச? நாங்க நீ கோடி குர்பானி கொடுத்தோம். அப்படி இவங்களுக்கு என்ன சொல்லுங்க கேட்கிறோமா? இல்லை. குர்பானிக்கு உள்ள பிரிய பிராணி எத்தனை? 3. என்னது? ஆடு. ஆடு ஒரு வருஷமா இருக்கும், மாடு 2 வருஷமா இருக்கும், ஒட்டகம் 5 வருஷம். இஸ்லாம் பாருங்க ஒவ்வொன்றையும் தெளிவான முறையில் அது சொல்லுகின்ற எல்லாத்தையும் தெளிவு இருக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரை. சும்மா அவங்க இஷ்டப்படிலாம் சொல்லி போறதில்லை இஸ்லாம். இஸ்லாம் என்பது அவரவரின் மன விருப்பம் அல்ல, அவரவர்களின் என்ன ஓட்டம் அல்ல இஸ்லாம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றதுதான் இஸ்லாம். இன்னைக்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரசூலை தனியா ஒதுக்கி வச்சுட்டு அந்த அவங்க வந்துட்டு போக முடியாது. எல்லாம் அல்லாஹ் வணங்கினாலும் அந்த வணக்கத்திலே ஷிர்க் கலந்துக்கூடாது. அல்லாஹ்வை வணங்கணும், இபாதத் செய்யணும். அல்லாஹ் யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்யுங்கள், அமலை சாலிஹ் செய்யுங்கள். அதே நேரத்திலே ஷிர்க் கடுகளவு கூட ஷிர்க். அழகான கோழையில பால் இருக்கு, ஒரு துளி அளவு அதுல ஒரு விஷம் உண்டா? என்ன? பால் பூரா பால். அந்த குர்பானியை பற்றியோ ஹஜ்ஜுடைய பெருநாட்டை சிறப்பு பற்றியும் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு உணர்வு ஊட்டு. அதான் அவர் சொன்னார்ல, நான் உண்மையில நீங்க அவரு பேச ஆரம்பிச்சு பேசணும். இதெல்லாம் எங்க ஊர்ல உங்களுக்கு கேட்டுருமா? நாங்க சொன்னாலும் உங்களுக்கு கோபம் ஒத்துக்கிட்டு வருது. எங்களுக்கு வராது சொல்றோம். சொன்னால பற்றி ஒண்ணும் இல்லை. அவர் ஒண்ணு, அதாவது மார்க்கத்துக்கு முரணான நிகழ்ச்சிகள் எங்க நடக்குதோ புறக்கட்சி வெளியாக சொந்தக்காரர்கள் கல்யாணம் கட்டி ஏதாவது இருக்கட்டும் வலிமா போயிடும் நீங்க. அப்பதான் நீங்க என்னங்க அப்ப போறது போச்சுக்குவாரு. அப்ப அல்லா போச்சுக்க மாட்டானா? அல்லாஹ் என்ன ஏமாடியா? அது இவன் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் நண்பன், அவன் போச்சுக்குவாரு. நீ கோச்சுக்கிறீங்க, நீ அப்படியே உட்கார்ந்து நீ கிடக்குறீங்களே, அப்ப அவன் யாரு? அந்த ரப்பு யாரு? இனியவர்கள் குர்பானியுடைய உண்மையான தத்துவம் தியாகம். என்ன தியாகம்? மார்க்க செய்திகளை எங்கெங்கே கிடைச்சதோ யார் யார் அதுக்காண்டி சொல்லப்படுவதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? அற்புதங்கள், அதிசயங்கள், அந்த இது இந்த சத்திய சகாபாக்கள், சங்கை வாய்ந்த இமாம்கள், இறைவேசி பண்பாடு விழுந்து செல்வர்கள், உணர்வுகள் உலகத்திலே நான் வாழப்போது கொஞ்ச காலம். உலகத்திலே வாழ்க்கை என்பது நபிகளார் மத்தியில் எல்லாரும் சொன்னாங்க 63 ஆண்டுகள் நேர்வா வாழ்க்கை அதே நேரத்தில் இப்ப நம்ம அழைப்பு வருது. மூத்த போய் என்ன செய்வாங்க? முதல்ல கொஞ்சம் கவலை அழுவாங்க சொன்னாங்க. கொசுக்கிட்டு போய் சேர்ந்தா முதல்ல இளைஞர் வந்த எங்களை வயசானவங்க போய் சேர்ந்தா நாம எங்க போய்
3ஆம் நாள் கத்தம் கவலை, அதுக்கு 7ஆம் நாள், 15ஆம் நாள், 20ஆம் நாள். முதல் நாள் மரண வீடு, 3ஆம் நாள் விருந்து வீடு. மொத்தம் போயிட்டாங்களா? எப்படி 40க்கு யாரை கூப்பிடலாம்? பட்டாரி சூப்பர் பிரியாணி, அவங்க பிரியாணி, அவங்க பட்டாரி கூப்பிடலாமா? இந்த உலகம் உங்களுக்காக நீங்கள் தெரியுவீர்கள். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஆடி ஓடி தேடி ஓடி ஓடியாக சம்பாதித்து வச்சு ஒரு கத்த உலகத்தை வந்து போகிறீங்களா? உங்களுக்கு என்ன? உலகத்தில் இருக்கும் போதே பெருமை செய்யுங்க, ஏழைகளுக்கு குர்பான் செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போகும். இந்த காரியங்கள் பங்கெடுத்துக் கொள்ளும். எல்லாருடைய மார்க்க செய்திகளுக்கு முன்னிலை மக்கள் அறிவாத சமூகத்தில் அதனாலதான் அன்பாக கேட்கிறேன். குர்பான் என்பது ஒரு பரிசுத்தமானது. அல்லாஹ் மக்கள் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய சர்வப்பட்ட கர்வத்தை நெருக்கி வைக்கிறது. இல்லை, இஹ்லாஸோடு அல்லாஹ் மக்கள் நெருக்கி வைக்கிறது. அப்போ அல்லாஹ் மக்கள் நெருக்கி வேணாமா? நெருக்கி போக வேணாமா? கூணு ரப்பானியும் அந்த ரப்பை சேர்ந்தவர்களாக நீங்கள் ஆகுங்கள். சோதனைகள் கேள்விங்களால் ஆள போகலாம், பந்தா பழக்க அவங்க வீட்டில் வந்த கல்யாணம் நடக்குது. அதுக்கு பதில் சுட்டி போடணும். நீங்க தேவையில்லாத வீண்முறையும் செய்வதற்கு அதுல ஒரு குமர் கரையிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண கூடாதா? ஏழை குமர்கள் வாடி கொண்டிருக்கிறார்களே கரையை தொடாத அறைகளாக, அவர்கள் கரையேறுவதற்கு நீங்க காரணமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நாளை அல்லாஹ்விடத்தில் பேசும். கபருக்கு வரும், மாஷருக்கு வரும். அதனாலதான் குர்பானியுடைய சிறப்பியலால் அதுபோல ஹஜ்ஜு பெருநாள். ஒரு வகையில் 30 நாட்கள் நோன்பு நோட்டு ஓதி ஓதி அவை கிடைச்சா ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள். அதை விட சிறந்தது ஹஜ்ஜு பெருநாள். ஏன் தியாகம்? இது பண்ண அதாவது ஈதுல் அக்பர். அக்பர் அர்த்தம் ரொம்ப பெரியது. இது பெரும் பெருநாள். இது பெரும் பெருநாள் அல்ல, பெரும் பெருநாள். பறந்துட்டா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அபூ ஹுரைரா அவர்களெல்லாம் மதீனாவுடைய கடத்தல் போகுது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லுவாங்க. யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் ஏன் இதனுடைய மகத்துவத்தை மக்கள் ரமலானுடைய பிந்திய 10 நாட்களில் அவர்கள் அந்த நம்பிக்கையை போல இல்லை, இதை மறந்து கிடக்கிறார்கள். அவங்க எல்லாம் மறந்துடுவாங்க. சமையல் இது வெட்டீங்களா? அதாவது மற்றவங்களுக்கு நம்ம நெருக்கமா இருக்கிறோம், அது ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு நெருங்கி இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன ஒரு ஆயத்து, இன்ன ஸலாத்தி, என்னுடைய வணக்கமும், வனுசுகி, என்னுடைய ஹஜ்ஜும், என்னுடைய குர்பானியும், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மமாத்தி வ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, மமாத்தி, என்னுடைய மரணம், இல்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்தால் இந்த அல்லாஹ்வுக்கு என்னுடைய வணக்கமும், அதாவது என் தொழுகையும், என்னுடைய ஹஜ்ஜும், என்னுடைய குர்பானியும், நான் வாழ்கின்ற வாழ்க்கையும், நான் மரணிக்கின்ற மரணமும் அகிலங்களை படைத்தால் என்று அல்லாஹ்வுக்கு எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுத்து மகிழ்வானாக. வாக்கு தாவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான பெரியவர்களே, இந்த சிடி வந்து ஹஜ்ரத் கம்பம் பீர் முகமது அவங்க வந்து முதல்ல வந்து புத்தக வடிவமாக வெளியிட்டாச்சு. இது வந்து சிடி அப்படின்னு சொன்னாங்க, பென்ட்ரைவ்ல போட்டு நம்ம நோம்புல வந்து இங்கே அதிகாரப்பூர்வமாக நம்ம வெளியிட்டோம். இனிய தமிழ்ல எளிய நடைமுறை, அதாவது நீங்க இப்போ நம்ம மக்காவுடைய இமாம் ஓதுவாங்க, அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பல பேர் செஞ்சிருக்காங்க. ஆனால் நம்ம சூறாவில் 30 நாளைக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது லொஹர் தொழுகையிலேருந்து மகரிப் நோம்பு தொழுகிற வரையும் நான் போட்டு
இலவசம் ஃப்ரீ. வாங்குறவங்க வந்து வாங்கிக்கலாம். அது ஹரியா கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் இந்த பென்ட்ரைவ் காடியில் போடலாம், லேப்டாப்பில் போடலாம், ஃபோனில் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கலைன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். 10 செட்டு இருக்குங்க. ஆமாம், நம்ம நோம்பு அக்கா என்ன வாங்கிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டீங்களா? இல்லை, வாங்கிட்டீங்களா? வாங்காதவங்க வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம இது வந்து 10 செட்டு இலவசமாக இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு மஜ்லிஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஸ்பான்சர் கொடுத்துருக்கோம் 10 செட்டு. இதை நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் சரி நீங்கள் போட்டு கேளுங்க. டிரைவ் வண்டி ஓட்டிகிட்டே நீங்கள் போட்டுட்டு போகலாம், ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆமாம் ஆமாம், 110 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் போட்டாலே ஒரு மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த ஒரு குருவானே முடிச்சிட்டேன். 1987ஆம் ஆண்டு திருச்சியில் நடந்த உலமா மாநில உலமா சபை, திருச்சி மாநிலத்தில் நடந்தது. பெரிய லெவலில் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏறக்குற 5000 பேருக்கு மேலே நாங்களும் போயிருந்தோம். அப்போ ஒரு குரல் ஒழிச்சது, ஷரியத்து மாநாடு. அந்த ஷரியத்து மாநாட்டில் வந்து உஸ்தாத் பேசுகிறார், பின்னிட்டார், அருமையான பேச்சு. அப்போ அதில் வந்து ஈர்த்து, அந்த கவனத்தை ஈர்த்து, அவருடைய குரலுடைய அந்த காந்த குரலை ஈர்த்து கேட்டு எங்கள் ஊரிலே, அதாவது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற திருமங்கலம் என்ற கிராமத்திலே ஒரு மீலாது விழா நடத்த வேண்டும் என்று உஸ்தாதை வந்து அணுகும்போது நிச்சயமாக நான் கலந்து கொள்கின்றேன் அப்படின்னு சொன்னோம். அது வார்த்தை கட்டுப்பட்டு வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மீலாது விழாவை சிறப்பாக நடத்தி சொன்னார்கள் உஸ்தாத் கமல் பி முகமது அவர்கள். அப்பொழுது எனக்கு நெருக்கமான நண்பர். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்ல நிறைந்த வர்க்கத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு சேவையாற்றி நம்முடைய சமுதாய மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நல்லதொரு பாதையை அமைத்து இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதி நம்முடைய இந்திய சமுதாய மக்களுக்கு சிறப்பான முறையில் வழங்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் வழங்க தருவானாக என்று சூரா சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இறுதியாக அவர்களுடைய துஆ நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என் அன்பை சகோதர சகோதரிகளே, இந்த நேரங்களில் நீங்கள் மிகவும் அமைதியாக கண்ணியமான முறையில் இருந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் சொல்லி கொடுத்தீர்கள். எவ்வளவு நேரம் என் அன்பு சகோதரி நீங்கள் எடுத்தீர்களோ மலக்குகளெல்லாம் உங்களுக்கான வாட்சி ஹாஜத்தெல்லாம் சொல்லலாம். உண்மையிலேயே என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கையில் சொன்ன மாதிரி என் அன்பு சகோதரர் அஸ்லம், என் அன்பு மறக்க முடியாத சகோதரர் அப்துல் ஹனி, என்னால் வந்து எழுத முடியும், சிந்திக்க முடியும், அதை கருத்து புரியலாக போக முடியும், மக்களுக்கு சேர்ப்பது என்பது எனக்கு இயலாத வந்து வாழ்க்கையில் ஒரு சிலத்தில் மிக முக்கியம். என்னுடைய அன்பு சகோதரர் அப்துல் ஹலீம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாம் இந்த குர்ஆன் ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகள் இதற்காக நான் முழு மூச்சோடு நான் அதை நான் பெருமையாக சொல்ல அல்லாஹ் என்னை ஈடுபடுத்த அப்படியாச்சு. அதன் பிறகு அவங்க மூலமாக பலருக்கு அதே போல இதை பார்க்கிறேன். இதை வந்து அவங்களுக்கு தினமும் இது பேசாத விஷயம் இல்லை. பாருங்க, ஏறத்தாழ 110 மணி நேரம் வாழ்க்கையில் நீங்கள் அதாவது பயணப்படுகின்ற போது, காரில், வீட்டில் இருக்கும்போது அப்படி கலாம் இதில் ரொம்ப அதாவது தரிஜுமா மட்டுமல்ல, தரிஜுமாவுடனே அதுக்கான விளக்கம் இது தேவை. அதாவது வகையில் எனக்கு மிகப்பெரிய பேருதவியாக இல்லை இன்றைக்கு வரை, இன்றைக்குமே என் சகோதரர்களுக்கும் என் தம்பி செய்ய அன்சாரி அவர்கள், அதே போல் இனி சகோதரர் அருமை மிகுந்த அசலம் அவர்கள் எப்பவுமே நான் வந்து பழமையாக்கி காட்டுல, முதுமையாக்கி காட்டுறதுல முன்னிலைக்கிறார். 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன சொல்லுங்க, எப்பவுமே சொல்லலாம். அப்போ இந்த வரிசைகளை முடிச்சு உங்களுக்கு தான் சொல்றேன் சொல்றேன். நமக்கு வருஷத்துக்கு நமக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் என்ன எப்போ வந்த இத்தனை வயசுல சகாபாக்களோட இமாம்களோட யார் வயசு யாரும் கேட்டதே கிடையாது. எல்லாம் அனுப்பிச்சிருக்கான், கூப்பிடும் போது போயிருக்கோம். நமக்கு என்ன சொல்லணும், இந்தியா ஒரு மகிழ்ச்சி காலத்தில் இல்லை, அமைதி காலத்தில் கூட தெரியல. الحمد لله رب العالمين.
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. رب العالمين உன்னுடைய மார்க்கத்தில் மிக முக்கியமான கடமையாகிய குர்பானியை பற்றி உன்னுடைய புனித ஹஜ் பற்றியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நீண்ட அன்பு இதை மதித்து வந்து இருக்கின்ற அன்பு சகோதரிகள் சகோதரர்களுக்கு அம்மா பாவங்களை மன்னித்துள்ளியா, எங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாட்டை நிறைவேற்றியாமா, பலவீனங்களை போக்கி இருந்த சக்தியை கூடியாமா, ஆரோக்கியத்தை கூடியாமா, உண்மையான பாதுகாப்பை தாயா, உன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயணப்படுகின்ற போது உன்னுடைய பாதுகாப்பியாகும், திடீரென்று ஏற்படுகின்ற மௌத்திலே எங்களை பாதுகாப்பு. வாழ்க்கையில் நாங்கள் நடக்கையிலும் நீயே துணை அறைவா, நாங்கள் நடக்கையிலும் நீயே துணை, எங்கள் உடல் நடுநடுங்கி கிழக்கையிலும் நீயே துணை, கபலுக்குள் வைத்து மடக்கையிலும் நீயே துணை, இந்த மண்ணுக்குள் வைத்து அடக்கையிலும் நீயே துணை. வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் தூய துணையாக இருப்பவனே, இருக்க வேண்டியவனே, இன்னைக்கு புகழெல்லாம் வழியில் கொடுத்து வாழ வைப்பாயாக. புனிதமான ஹஜ்ஜுடைய நாட்கள் 10 நாட்களை நாங்கள் கண்ணியமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற மாற்றியிருக்கிறார்கள். பிள்ளைகள் இம்மை மறுமையுடைய மகத்தான வெற்றி பெறு பேர்கள் இருக்கிறார்கள். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي محمد وعلى آله أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم يا ربي صل عليه وسلم يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. மிக சிறப்பான مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق